ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலரை பார்த்துருப்போம். என்ன நடந்தாலும் சரி, சின்ன விஷயம்னாலும் சரி, பெரிய பிரச்சனைனாலும் சரி, இவங்க மட்டும் டென்ஷன் ஆக மாட்டாங்க, ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க. ப்ராஜெக்டில் டெட்லைன் பிரச்சனை, ரோட்டில் டிராஃபிக் ஜாம், இல்லை பர்சனல் லைஃப்பில் 1000 குழப்பங்கள், எதுவாக இருந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பார்த்தா டாசி எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு மற்றவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும்ல, எப்படிங்க இவங்க மட்டும் இப்படி நிதானமாக ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்காங்க? என்னங்க, இவங்க சூப்பர் ஹியூமன்ஸ்லாம் கிடையாதுங்க. ஆனால் அவங்க கிட்ட ஒரு சில சூப்பர் ஹேபிட்ஸ் இருக்குது, ஒரு சில மைண்ட் செட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எதுக்குமே லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் ஆகாதவங்க என்னென்ன மைண்ட் செட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. கண்ட்ரோலில் இல்லாததை விடுங்கள். லெட் கோ ஆஃப் தி அன்கண்ட்ரோலேபிள். முதல் விஷயம், அவங்க எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இதை ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும். உண்மையில் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை நினச்சி கவலைப்படுறத அவங்க சுத்தமாக விட்டுடுவாங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஒரு சேலஞ்ச் வந்தால் இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இந்த நிதானமான ஆட்கள், ஓகே இந்த சவால் வந்திருக்கு, இது எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகுதுன்னு பார்ப்பாங்க. இந்த பார்வை மாறுது பார்த்தீங்களா? எனக்கு ஒரு சின்ன உதாரணம் நினைவுக்கு வருது. என் ஃப்ரெண்டுக்கு ஆஃபீஸில் ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன், முக்கியமான மீட்டிங். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க கஷ்டப்பட்டு தயார் பண்ண ப்ரெசன்டேஷன் டெக்கு கிராஷ் ஆகிடுச்சு. அதில் தான் எல்லா ரிப்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் என் ஃப்ரெண்டு கொஞ்சம் கூட பேனிக் ஆகலை, ஸ்ட்ரெஸ் ஆகலை. கிளையண்ட்ஸ்லாம் வந்தாச்சு. என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த இன்சிடென்ட் ப்ரெசன்டேஷன் கிராஷ் ஆனது அவங்க கண்ட்ரோலில் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. அவங்க தனியாக வச்சிருந்த டேட்டா, நம்பர்ஸ், சேல்ஸ் ஃபிகர்ஸ் மட்டும் காட்டி மீதி ப்ரெசன்டேஷனை வாய்மொழியாகவே சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. அவங்க நம்பினது அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸே இல்லை, அவங்களோட தன்னம்பிக்கை டெலிவரி மாடை. நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குன்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். கரெக்ட் தானே? 2. பிரச்சனைகளை சவால்களாக மாற்றுவார்கள். ரீஃப்ரேம் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் சேலஞ்சஸ். இரண்டாவது மைண்ட் செட் என்னன்னா, இவங்க எது நடந்தாலும் அதை ஒரு பிரச்சனையாக பார்க்க மாட்டாங்க. புலம்புறது, அதை ரொம்ப பெருசுபடுத்துறது, இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்காது. அவங்க கிட்ட இருக்கிற சூப்பர் ஸ்கில் என்னன்னா, அவங்க ரீஃப்ரேம் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை ஒரு சவால், சேலஞ்ச் மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. நம்ம லைஃப்ல வர விஷயங்களை ப்ராப்ளமாவே பார்த்துட்டே இருந்தா மைண்ட் பிளாக் ஆகிடும், சொல்யூஷன் டைரக்ஷனே கிடைக்காது. ஆனா அதையே ஒரு சேலஞ்சாக பார்த்தா நம்ம மைண்ட் தானாவே எப்படி இதை கடக்கலாம், என்ன சொல்யூஷன் கிடைக்கும்னு தேட ஆரம்பிக்கும். ஒரு ஃப்ரெண்ட் மூலமா ஒரு க்ளூ கிடைக்கலாம், இல்ல எங்கிருந்தாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். இப்படித்தான் மெதுமெதுவா அந்த புதிரை நம்மால சால்வ் பண்ண முடியும். பயப்பட்டாலே அந்த பேனிக் நம்ம யோசிக்கிற எபிலிட்டி அப்போ பிளாக் பண்ணிடும். ஸோ அந்த பேனிக்கை ஓரமாக வச்சுட்டு, சரி என்னால் என்னென்ன செய்ய முடியும், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், என்ன சொல்யூஷன் கொண்டு வர முடியும் என்று தீர்வை, சொல்யூஷன் நோக்கி போனால் நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். ரிலாக்ஸ்டாக இருக்கிறவங்க கிட்ட இந்த ஹேபிட் நிச்சயம் இருக்குங்க. 3. உணர்ச்சி பூர்வ சக்தியை பாதுகாப்பார்கள். ப்ரொடெக்ட் இமோஷனல் எனர்ஜி. எதுக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகாதவங்க அவங்களுடைய எமோஷனல் எனர்ஜியை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்துப்பாங்க. யாராவது ஒரு ரூட் கமெண்ட் சொல்லிட்டாங்க, யாரோ ஒரு ஒபினியன் பாஸ் பண்ணிட்டாங்க, நம்மளை பற்றி குரலி பேசுகிறாங்க, இதையெல்லாம் அவங்க தலைக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. அதை பற்றி ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிறது அவங்க டிக்ஷனரியிலேயே இருக்காது. எல்லா ஆர்கியூமெண்ட்லையும் போய் தலையை கொடுக்கணும், எல்லா பஞ்சாயத்தையும் நம்ம தலைக்கு ஏற்றிக்கணும், இந்த எண்ணமே அவங்க கிட்ட இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம்னு. ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா, டாக்ஸிக் என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா, அதை மனசுக்கு எடுத்துக்கிட்டு பர்சனலாக ஹர்ட் ஆக மாட்டாங்க. முக்கியமாக அதிலிருந்து கட் ஆஃப் பண்ணிட்டு போகத்தான் பார்ப்பாங்க. நாம் என்ன நினைப்போம், மேபி அவங்க வீக்காக இருக்காங்களோன்னு. ஆனால் அவங்க வீக் இல்லைங்க, ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா இதிலெல்லாம் போய் அவங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய மென்டல் பீஸ் தான் அவங்களுக்கு ஹை ப்ரையாரிட்டி. 4. ஒரு நிதானத்திற்காக நேரம் ஒதுக்குவார்கள். டேக் டைம் டு பாஸ். அடுத்து இவங்க ரொம்ப முக்கியமாக பண்ணுற விஷயம், தே டேக் டைம் டு பாஸ். ஒரு இடைவெளி எடுக்கிற ஹேபிட் அவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். எது எடுத்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணணும், உடனே பதில் சொல்லணும், அந்த ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல எமோஷன்ஸை காட்டணும்னு இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நிதானமாக யோசிப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. ஏன் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு அனலைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக யோசிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு எப்படி வருது, அவங்க அடிக்கடி ஒரு ஸ்டில்னஸை பயிற்சி பண்ணுவாங்க. தனியாக கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இல்லை சிம்பிளாக ஒரு மெடிடேஷன். இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்குள்ள அந்த நிதானத்தை உருவாக்குது.
இந்த ஒரு பாஸ் தான் அவங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க உதவுது. 5. ப்ரையாரிட்டிஸ் மற்றும் எல்லைகளை தெளிவுபடுத்துவார்கள். கிளியர் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் பவுண்டரிஸ். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட். எதுக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகாதவங்க. அவங்க லைஃப்ல எதெல்லாம் முக்கியம்னு ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்கள யாரும் குழப்பவே முடியாது. அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் என்ன, லைஃப்ல எதுக்கு பின்னாடி ஓடணும், எதை அவாய்ட் பண்ணணும், எதுக்கு நாம டைம் கொடுக்கணும், எது சம்பந்தமே இல்லாத பிரச்சனை மைனஸ் இந்த கிளியர் கட் டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களுடைய நேரமாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், ஃபேமிலி வேல்யூஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப நீட்டாக பாதுகாத்துப்பாங்க. டெம்பரரி தொந்தரவா உண்மையான பிரச்சனையா? தினசரி வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன டெம்பரரி இன்கன்வீனியன்ஸ் கூட ரொம்ப பூதாகரமா யோசிச்சு அதுக்கு ரொம்ப பர்சனலா ஹர்ட் ஆனோம்னா எதையுமே நம்மால ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. ஆனா இந்த ரிலாக்ஸ்டு ஆட்களுக்கு அந்த ப்ரையாரிட்டிஸ் நல்லா தெரியும். அதுதான் அவங்களுடைய சூப்பர் ஸ்கில். எல்லைகள், பவுண்டரிஸ். 2வது முக்கியமான விஷயம், இவங்க கிளியர் பவுண்டரிஸை செட் பண்ணிப்பாங்க. எது ஓகே இல்ல, இதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்னு செட் ஆகலனா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நோ சொல்வாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்ற குழப்பமே இருக்காது. இதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாதவங்க காட்டுற ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டுங்க. கடைசியா ஒரு வார்த்தை. சோ இன்னைக்கு நாம பார்த்த இந்த 5 மைண்ட் செட்டையும் யோசிச்சு பாருங்க. எமோஷனே இல்லாம இருங்கன்னு நான் சொல்லலை. எதுக்குமே பேனிக் ஆகாதீங்கன்ற அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக தேவையில்லை. ஆனா ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள இருக்கிற அந்த நிதானத்தை நாம தட்டி எழுப்பணும். அந்த டேஷ் காம்னஸை நாம ஹிட் பண்ணும்போது உடனே ரியாக்ட் பண்ணாம கிளாரிட்டியோட ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்குவோம். இந்த நிதானம் யோகா கிளாஸ்லயோ, மெடிடேஷன் கேம்ப்லயோ, இல்ல பெரிய வெக்கேஷன்ஸ் போறதுலயோ மட்டும் வர்றதில்லைங்க. நம்மளுடைய தினசரி லைஃப் ஸ்டைல்ல நாம எடுக்கிற சின்ன சின்ன சாய்ஸஸ், சின்ன சின்ன ஹேபிட்ஸில் தான் இருக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றது. ஸோ நாமளும் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகி எல்லாத்தையும் பெருசா நினைச்சு ஹர்ட் ஆகணுன்ற எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம நிதானத்தோட அப்ரோச் பண்ண முயற்சி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care, bye.